ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சன்செட் ஃபீட். அதுக்குள்ள லைக் பண்ணிருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு கட்டு மாதிரி எடுத்து இது மாதிரி மாட்டிக்கோங்க. So again the short ball பிரச்சனைகள் இருந்து வெளிய வர மாதிரி தெரியும். போறதுக்கு ஆச்சல எங்கேயோ இல்ல 6 அடிச்சாரு. முக்கிய அடிகள் 140 பிளஸ்ல போடும்போது ஷார்ட் பால்ஸ் அடிக்கும்போது கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து அண்டர் 100 வந்துருக்கு. 95 ரன்ஸ் தான் நீடு. நல்ல பொசிஷன்ல இருந்தாருங்க. டீப் இந்த கிரீஸ் இருந்தாரு பேக் ஃபுட்ல. ஆனா அவரோட பாடி பொசிஷன் எக்ஸலண்டா இருந்தது. வெல் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிச்சிருக்காரு. அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை பிளான் பண்ணல. அந்த ஃப்ரண்ட் ஃபுட் ஜஸ்ட் டச் தான் பண்ணிடுச்சு அந்த ட்ரிகர்ல. ஸோ நல்ல பேக் ஸ்விங்கும் இருந்தது ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பேக்வர்ட் ஸ்கொயர்ல ஒரு டீப் ஃபார்வர்ட் விக்கெட் பட் அதையும் ஃப்ரண்ட்ல அடிக்கிறாருங்க. இந்த மாதிரி இருந்தா எட்டு வச்சுக்கோங்க. Down the sticks. But actually some range of shots வச்சிருக்காரு. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் பாருங்க பிளான்ட் ஆல நல்லா டாப் ஆயிட்டு. அதனால அவரோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கு. டீப்பா தான் இருக்காரு கிரீஸ்ல. பட் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து சன்செட் ஃபீட் செஞ்சாச்சு. வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா பண்ண முடியும். இது மட்டும் இங்க வைக்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ஒரு இன்னிங்ஸ் ஒரு 50 இப்போ 23 நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. 61 56 பால்ஸ்ல. But Sri, the short balls வந்து கொஞ்சம் சரியா பேட்ஸ்மேன்லாம் ஆக்சுவலா கொஞ்சம் பிக் பண்ணி அந்த ஒரு விக்கெட் இருந்துன்னா எனக்கு